என் தங்கமே, இன்று உன் கருப்பன் உன்னோடு பேசுவதற்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருந்தேன். எதனால் அப்பன் இன்று இத்தனை நேரம் காத்து கொண்டிருந்தேன் என்றால், உனக்கான வெற்றி செய்தி ஒன்று உன் அப்பன் என்னிடத்தில் இருக்கின்றது. என் குழந்தை, நீண்ட காலமாக உன்னை கண்ணீர் சிந்த வைத்த விஷயம் ஒன்று முடிவுக்கு வந்திருக்கின்றது. உன்னுடைய கண்ணீருக்கெல்லாம் பதில் தரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளை, நீ சிந்திய கண்ணீர் வீண் போகவில்லை. எல்லாவற்றிற்கும் பின்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பது போலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கு பின்னால் இருக்கின்ற காரணத்தை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் யார் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் குழந்தை, இந்த கருப்பனை கண்டவுடன் பயந்து விட்டாயா? அப்பன் ஏதோ கோபத்தோடு வந்திருக்கிறார் என்று நினைத்து விட்டாயா? நிச்சயமாக கிடையாது. என் பிள்ளையே, அப்பனினுடைய தோற்றத்தை கண்டு ஒரு நாளும் பயந்து விடாதே. உன் அப்பன் இந்த தோற்றத்தில் இருந்தால்தான் தீய சக்திகள் எல்லாம் என்னை கண்டு பயந்து நடுங்கும். தவறு செய்த பிள்ளைகள் எல்லாம் என்னை கண்டு பயப்படுவார்கள். தவறு செய்யாதவர்களுக்கு என்னுடைய தோற்றமானது ஒரு நாளும் பயத்தை கொடுத்து விடாது. என் பிள்ளை, அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் இன்று நான் தருகின்ற இந்த விஷயமானது உனக்கு கிடைத்திருக்கின்ற மிக பெரிய வெற்றி செய்தியாகும். என் குழந்தை, பல நாட்களாயிற்று அல்லவா நீ சிரித்து மனதிற்குள் சந்தோஷப்பட்டே பல மாதங்கள் ஆயிற்று. அப்படி இருக்கின்ற உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நான் காத்திருப்பதில் எந்த தவறும் இல்லை. காத்திருந்தாவது என் பிள்ளைக்கான செய்தியினை என் குழந்தையிடம் சேர்த்து விட வேண்டும் என்றுதான் இந்த அப்பன் இத்தனை நேரமானாலும் பரவாயில்லை என்று இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நீ சந்தோஷப்படும்படியாக நடந்திருக்கின்ற இந்த விஷயமானது இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த துரோகத்தையும் கொடுக்காது. பல நாள் துரோகங்களை செய்தவர்கள் ஒரு நாள் நிச்சயமாக பிடிபடுவார்கள். எத்தனைதான் செய்துவிட்டு உன்னிடத்தில் நல்ல பிள்ளையாக பழகி கொண்டிருந்தாலும் அவர்கள் செய்தது தவறு என்றது அவர்களின் மனசாட்சி அவர்களுக்கு நிச்சயமாக உறுத்தி காட்டுமல்லவா? தான் செய்கின்ற தவறை சுட்டி காட்ட யாரும் இல்லை என்று இவர்களால் சந்தோஷம் அடைந்துவிட முடியாதல்லவா? எப்படித்தான் இவர்கள் இந்த வாழ்க்கையை வாழ நினைத்தாலும் இவர்களின் மனசாட்சி இவர்களை பார்த்து கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் இவர்கள் பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். அதனால் என் குழந்தை, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அது இந்த கருப்பனால் உனக்கு பெற்று கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு பதிலை கொடுக்க ஓடோடி வரத்தான் செய்கின்றேன். என் பிள்ளை, நீயும் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து அப்பனின் ஆசைகளை பெறுவதற்கு ஓடோடி வரத்தான் செய்கின்றாய். இன்று இந்த அப்பன் உனக்காக காத்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் என் பிள்ளை மனதிற்குள் நீ, அப்பா, நீ எனக்காக காத்திருக்கின்றாயா என்று உனக்குள் அன்பு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதல்லவா? இந்த அன்பிற்காகத்தான் நான் தினமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடந்த அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணமானவர்கள், உன்னை கண்ணீர் சிந்த வைத்து வேடிக்கை பார்த்தவர்கள் எல்லாம் இன்று அவர்களினுடைய தவறுகளை உணர்ந்தார்களோ இல்லையோ, நாம் செய்த தவறுக்கு தண்டனை நிச்சயம் என்பதனை புரிந்து கொண்டார்கள். அடுத்தவர்களின் மனதை வேதனைப்படுத்துவதும் அடுத்தவர்கள் கண்களில் இருந்து கண்ணீரை காண்பதும் இங்கே இருக்கின்ற விஷயங்களுள் மிகவும் மோசமான ஒரு விஷயமாகும். இந்த செயலை அவர்கள் அவ்வளவு தைரியமாக செய்து விட்டார்கள். இந்த கருப்பண்ண
சாமி இந்த வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை அவர்கள் உணராமல் விட்டதுதான் இத்தனை தவறுகளுக்கும் காரணம். இந்த அப்பனை உணர்ந்துவிட்ட பிள்ளைகள் நிச்சயமாக பயம் கொள்வார்கள். ஒரு விஷயத்தை தவறாக செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த அப்பன் மீது தானாகவே பயம் வந்துவிடும். தான் செய்கின்ற தவறை உணர்ந்து அதன் பிறகு திருந்த நினைக்கின்ற பிள்ளைகள் இந்த அப்பனிடம் மன்னிப்பினை வேண்டி நிற்பார்கள். மீண்டும் தான் தொடங்க நினைக்கின்ற விஷயத்தை பற்றி என்னிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். இதுபோலத்தான் எல்லோருக்கும் வாழ்க்கையில் அவரவர்களுக்கான தேவைகளை இந்த அப்பன் சரி செய்து கொண்டிருக்கின்றேன். நான் அப்படி செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சம்பவங்களோடும் உன் அப்பனினுடைய அத்தனை செயல்பாடுகளையும் ஒப்பிட்டு பார். நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உனக்காக இறங்கி வந்து செய்திருக்கின்றேன் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஏதாவது சில திருப்பங்களை, ஏதாவது சில மாற்றங்களை இன்று எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நான் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, அப்பனின் அன்பு என்றும் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் இருந்து விட்டால் போதாது. செய்கின்ற செயலனைத்தும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். சுற்றி இருந்து வந்து எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும் நீ உன்னுடைய நீதியிலிருந்து தவறிவிடக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுவிடலாம் என்று நினைத்து விடக்கூடாது. எத்தனையோ கஷ்டங்கள் உனக்கு வாழ்க்கையில் வந்த போதிலும் நீ எப்படி இருக்கின்றாயோ அப்படியே தான் இருக்க வேண்டும். உன்னுடைய நேர்மைக்கு நிச்சயமாக சோதனைகள் வரத்தான் செய்யும். அந்த சோதனையை நீ வென்று காட்ட வேண்டும். என் பிள்ளையே, நான் காலையிலிருந்து உன்னோடு பேச காத்து கொண்டிருந்ததற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? என் குழந்தை, தவறியும் கூட யாருக்கும் வாழ்க்கையில் எந்தவிதமான துரோகங்களையும் செய்து அவர்களினுடைய கண்ணீருக்கு நீ காரணமாகிவிடக்கூடாது. ஏனென்றால் ஒருவர் மனமுடைந்து கண்ணீர் சிந்திவிட்டால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையையே நாசமாக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளை, அடுத்தவர்களினுடைய கண்ணீருக்கு ஒரு நாளும் நாம் காரணமாக இருக்கக்கூடாது என்பதில் நீ கவனத்தோடு இருக்க வேண்டும். இது நாள் வரையிலும் நீ இருந்த விஷயங்கள், நீ செய்த அத்தனை விஷயங்களை பற்றியும் கவலை வேண்டாம். இனிமேல் செய்ய போகின்ற விஷயங்களையாவது என் பிள்ளை நீ தெளிவாக செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் இருந்தும் உன் கவனம் தெளிவாக இருக்க வேண்டும். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நல்லதற்குத்தான் என்பதனை உணர்கின்ற மனப்பக்குவம் வேண்டும். இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் நடத்துவது எல்லாமே உனக்கு நல்லதுதான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். நம்பிக்கையோடு இந்த அப்பனை எதிர்கொள்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் வெற்றி செய்தியினை ஒரு நாள் நிச்சயமாக பெற்றே தீர்வார்கள். இன்று இல்லை என்றால் நாளை நடக்கும், நாளை இல்லை என்றால் நாளை மறுநாள் நடக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாமே இந்த வாழ்க்கையில் உன் வசமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த அப்பனின் அன்பு அத்தனை சாதாரணமானது கிடையாது. அவ்வளவு எளிதாக யாரும் பெற்றுவிடவும் முடியாது. உனக்கு அது கிடைக்கும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பனின் அன்பினை உதாசீனம் செய்வதோ அல்லது எளிதாக கிடைத்திருக்கின்றது என்பதற்காகவோ அதை நீ சாதாரணமாக எண்ணி கடந்து விடாதே. நான் என்றென்றைக்கும் உனக்கு ஆசைகளை தர வருகிறேன் என்றால் இத்தனை காலம் நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நல்ல விஷயங்களை மட்டும் நான் வெளியில் எடுத்து உன் வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் முடிவு செய்திருக்கின்றேன். நல்லதற்கான பலனை முதலில் கொடுத்துவிட்டு தீமைக்கான பலனை அதன் பிறகு கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து வைத்திருக்கின்றேன். இந்த கருப்பன் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள் உனக்கு நிச்சயமான தீர்வினை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இன்று நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகின்ற நல்லதை சுற்றியது என்பதனை புரிந்து கொண்டால் போதும். எல்லா நல்ல நேரங்களும்
மின்னலும் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்ட பொழுதுதான் இந்த மின்னலோடு உன் கருப்பன் உன் கண்களில் படுவேன். என் பிள்ளையே, எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாக இல்லாவிட்டாலும் இந்த அப்பனை காண்கின்ற நேரம் உனக்கான நேரம் என்பதனை நீ மனதில் பதிய வைத்துக்கொள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.